சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள், செப்டம்பர் 4, 2025 வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று விவாக நாள். இன்று சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இன்றைய பஞ்சாங்க நிலைகளை காண்போம். இன்று குருவாரம். இன்று பின்னிரவு 4:08 வரை துவாதசி திதி, அதன் பின் திரையோதசி திதி. இன்று இரவு 11:44 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பின் திருவோணம் நட்சத்திரம். இன்று 22:57 நாளிகை வரை சௌபாக்கியம் நாமயோகம், அதன் பின் சோபனம் நாமயோகம். இன்று 25:25 நாளிகை வரை பவம் கரணம், அதன் பின் பாலவ கரணம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய கோள்களின் நிலைகளை காண்போம். மிதுனத்தில் குருவும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், மகரத்தில் சந்திரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மேச ராசி அல்லது மேச லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் 6லும், 3இல் குருவும், 4இல் சுக்கிரனும், 11இல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. நண்பர்கள், உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் அக்கறை தேவை. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். நண்பர்கள், உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 96, 42, 4, 85, 31, 67. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷபலக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு சுக்கிரன் என்று 3வது ராசியிலும், குரு 2வது ராசியிலும், செவ்வாய் 5வது ராசியிலும், ராகு 10வது ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள்.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 67, 31, 5, 68, 6, 78, 96, 42. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன் 3இல் சூரியன் கேதுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் குருவும், 2இல் புதனும், 4இல் செவ்வாயும், 9இல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. கூட்டு தொழில் புரிவோர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். கூட்டு தொழில் புரிவோர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், சுக்கிரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 68,
6789642 4856731. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. கடக ராசி அல்லது கடக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சந்திரன் 7லும், ராசியில் சுக்கிரனும், 12ல் குருவும், 2ல் சூரியன் புதன் கேதுவும், 3ல் செவ்வாயும், 8ல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அறிவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தாய் தந்தையர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 73, 91, 46. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்து புதன் கேதுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 11ல் குருவும், 12ல் சுக்கிரனும், 2ல் செவ்வாயும், 7ல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 31, 67, 6, 78, 96, 42, 5, 68. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசி அதிபதி புதன் 12இல் சூரியன் கேதுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் செவ்வாயும் 6இல் ராகுவும் 10இல் குருவும் 11இல் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வீடு மனை சொத்து வழிகள் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் கிட்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சகோதரர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 67, 31, 6, 78, 96, 42. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 10இலும் 9இல் குருவும் 12இல் செவ்வாயும் 5இல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு மனை சொத்து வழிகள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள்.
துலாம் ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடு மனை சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 67, 31, 6, 78, 96, 42, 5, 68. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் 11லும், குரு 8லும், சுக்கிரன் 9லும், ராகு 4லும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மோட்டார் இரும்பு கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் அக்கறை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 96, 42, 5, 68. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு ராசி அதிபதி குரு 7லும், சுக்கிரன் 8லும், செவ்வாய் 10லும், ராகு 3லும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும்.
நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மோட்டார், இரும்பு, இயந்திர தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தாய் தந்தையர் நலனில் அக்கறை தேவை. குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள். பணியிட மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், புதன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 96, 42, 5, 68, 4, 85, 67. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி 3லும் 6ல் குருவும் 7ல் சுக்கிரனும் 9ல் செவ்வாயும் 2ல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பெண்வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வாரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 67, 31, 6, 78, 96, 42, 5, 68. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு.
கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி 2லும், சென்ம ராசியில் ராகுவும், 5ல் குருவும், 6ல் சுக்கிரனும், 8ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சுயதொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் கவனம் தேவை. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தொழில் ஸ்தாபனங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மோட்டார், இரும்பு, இயந்திர தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 67, 31, 6, 78, 96, 42, 5, 68. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மீன ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு 4லும், ராசியில் சனியும், 5ல் சுக்கிரனும், 7ல் செவ்வாயும், 12ல் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடுமனை சொத்து வாங்குபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணியாளர்கள் பணியிடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 68. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம்.
அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.